பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இந்த சிலுவை தியானத்தை நிச்சயமா எல்லாருமே ஏறெடுக்கணும். ஆனா அதுக்காக இயேசு கிறிஸ்துவோட எவ்வளவு அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில 2026 வருடங்களுக்கு முன்பாக அவர் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மரித்தது மாத்திரமல்ல, மரித்து உயிரோடு இருக்கிறார். இன்றும் உயிரோடு இருக்கிறார். அநேகர் பழைய ஏற்பாட்டில் கூட மரித்து இயேசு கிறிஸ்துவால் உயிரோடு எழும்பின அநேகர் உண்டு. லாசரு, எவரோனுடைய மகள், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். ஆனாலும் அவர்களெல்லாம் ஒரு நாள் மரித்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார், இம்மட்டும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஏன் மரித்தார்னா, பாவிகளான நம்மளோட பாவங்களை போக்கி பிதாவோடு நம்மளை ஒப்புரவாக்குவதற்காகவே அவர் நம்ம பாவங்களை ஏற்றுக்கொள்ளார். அவரோட ரத்தம் நம்மளுடைய பாவங்களை, சாபங்களை, நோய்களை எல்லாவற்றையும் போக்க அவர் மரித்தார். நம்மளோட ஒவ்வொரு பிரேயரையும் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 காயங்கள், ஒரு காலில் ஒரு கால் வச்சு அடிச்சாங்க, அதுக்காக ஸ்தோத்திரமே. வலது கரத்துல ஆணிச்சு அடிச்சாங்க, அதுக்காக ஸ்தோத்திரமே. இடது கரத்துல ஆணிச்சு அடிச்சாங்க, அதுக்காக ஸ்தோத்திரமே. திருவிழாவில் குத்தப்பட்டார், அதுக்காக ஸ்தோத்திரமே. சிறுசில முன்முடி சூட்டப்பட்டு, அதுக்காக ஸ்தோத்திரமே. கண்ணுல ஒரு பெரிய முள் கண்ணுல குத்தி அதுல ரத்தம் வந்தது, அதுக்காக ஸ்தோத்திரம். 31 வாழ்நாள் அடிக்கப்பட்டு, அதற்காக ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும். பிதா அவரோட ஒரே பேரான மகனை யாருமே தன்னுடைய பிள்ளைய வந்து யாருக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, அடித்தா கூட அவர் வாங்க மாட்டாங்க. ஆனா பிதா அவரோட ஒரே பேரான மகனை நமக்காக தந்தார். அதற்காகவும் அவருக்கு நன்றி சொல்லும். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தார். அதுக்காகவும் ஒவ்வொரு நாள் நம்ம பிரேயர்ல வந்து ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் நம்ம நன்றி சொல்லணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்னைக்குமே இயேசு கிறிஸ்து சொல்றார், தேற்றவாளனை நம்மளுக்காக அனுப்ப வேண்டும். அந்த தேற்றவாளன் நமக்குள்ள இருக்கிறார். அதுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இந்த ஒரு நாள் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸா நம்ம இருக்கக்கூடாது. அதாவது பண்டிகை கிறிஸ்துவர்களா இல்லாதபடிக்கு எப்பயுமே இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை, உயிர்த்தெழுதலை நம்ம கொண்டாடி கொண்டே இருக்கணும். நாம மரிக்க வேண்டிய அந்த இடத்துல அவர் மரித்தார். இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார். ஏனென்றால் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கணும்ன்றதுக்காக வருக வரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மள வைக்கிறதுக்காகவே நம்மளோட இந்த சிலுவை தியானத்தை அன்றாடம் நம்ம பிரேயராக வச்சா கர்த்தர் மிகவும் மகிமைப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்க எல்லாருக்கும் ஹேப்பி குட் ஃப்ரைடே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.